அக்கா நீ நல்லா இருக்க தானே? சபாஷ் மகனே, இன்னைக்கு நீ ஒரு ஹீரோ மாதிரி மோகினி அக்காவை காப்பாத்தி இருக்க. அப்படித்தானே ஆனந்த்? நீங்க சொல்றது சரி. ராஜ் மட்டும் இல்லைன்னா என்ன ஆகி இருக்குமோ? ராஜ், நீ போய் கட்டு போட்டுக்கோ. டாட், நந்தினி நல்லா இருக்காளா? அதிர்ச்சியில இருக்கா. அங்க இருந்தே கிளம்பி போயிட்டா. நான் அவளை பார்த்துட்டு வர்றேன். நிலம், நல்ல வேளை நீங்க அங்க வரல. நீங்க எல்லாரும் எங்க போனீங்க? ஆனந்த், என்னாச்சுன்னு தெரியுமா? நான் சொல்றேன். நிலம், நீ அம்மாவை கூட்டிட்டு உள்ள போ. சரிங்கக்கா. வாங்க அம்மா. நீங்க என்ன சொல்ல வர்ற? நீங்க எல்லாம் என் கூட உள்ள வாங்க. மனோகரையும் விகாசையும் கூட கூப்பிட்டு. பிரியா, நான் இவ்வளவு பக்கத்துல கொலைகாரங்க பேரை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இருந்தேன். மனோகர் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்ல வந்தா. ஆனா அத்தை அங்க வந்துட்டாங்க. நம்ம சைடுல ஒரு தப்பு நடந்துடுச்சு நந்தினி. உங்களோட தந்திர வித்தைய நாம சரியா கணிக்க முடியாம போயிட்டோம். ஆனா அடுத்த தடவை மனோகர் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. யார்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது? அது ராவண தகனம் பத்தி நந்தினி சொல்றா. ராவண தகனத்தை வீடியோ எடுக்காம விட்டுட்டாலாம், அதான் பாக்கி இருக்குன்னு சொல்றா. அங்க கூட்டம் அதிகமா இருந்தது, அதான் அடுத்த முறை மிஸ் பண்ண மாட்டேன்னு சொல்றா. இந்த சின்ன மேட்டருக்கா இவ்வளவு கோபம்? கொஞ்சம் சிரிம்மா. இது என்ன? உனக்கு எப்படி இந்த காயம் பட்டது? அது நான் கூட்டத்துல விழுந்துட்டேன். உட்காரு. இதை விட அதிகமா என் ராஜுக்கு காயம் பட்டிருக்கு. எப்ப பார்த்தாலும் எனக்கு கேடயமா நின்னு என்னை காப்பாத்திடுறான். அவனுக்கு என்ன ஆனாலும் சரி. இன்னைக்கும் அவனாலதான் அத்தை விரிச்ச வலையில இருந்து நான் தப்பிச்சேன். இல்லைன்னா இன்னைக்கு என்னெல்லாம் ஆயிருக்குமோ. அந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக உன்னை நீயே அடிக்கடி காயப்படுத்திக்கணும்னு ஏதாவது சத்தியம் பண்ணிருக்கியா என்ன? தெரியுமாமா, ஆஞ்சநேயர் சரியான நேரத்துல என்ன அங்க கொண்டு போய் சேர்த்திட்டார். என்ன ஆயிருக்குமோ, அத்தைக்கு என்ன நடந்திருக்குமோ. மகனே, நாங்க அவனுக்கு சொல்லிட்டே இருக்கோம், அந்த ஆளுங்களுக்கு விசுவாசமா இருக்கிறதால உனக்கு எதுவும் கிடைக்காது. அங்க நிலைமைய என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? ஹீரா என்கிட்ட சொன்னா ராஜுக்கு ரொம்ப அடிபட்டு இருக்குன்னு. ஓ, அதுல என்ன புது விஷயம் இருக்கு? இதெல்லாம் விடு, நான் உன்ன டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன். இல்ல, நான் நல்லா இருக்கேன். கமான், நிலாவில கரை இருக்கிறத நான் ஏத்துக்குவேன். ஆனா இந்த அழகின் மேல கரை இருக்கக்கூடாது. ஞாபகம் இருக்குல்ல நான் உன்கிட்ட சொன்னது? எனக்கு சொந்தமான எந்த விஷயத்திலையும் எந்த ஒரு கரையும் இருக்கக்கூடாது. ரோஹித், இன்னைக்கு ரொம்ப நீண்ட நாளா போயிடுச்சு. அப்புறம் நான் ரொம்ப களைப்பா இருக்கேன். நான் உன்ன ஒரு லாங் டிரைவ் கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன். இன்னைக்கு வேணாம், அப்புறம் எப்பவாது போலாம். பரவாயில்ல, இன்னைக்கு நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஆடா, இந்த டிரைவ் கடன்ல இருக்கு. நான் நாளைக்கு திரும்ப வர்றேன். குட் நைட். ராஜ் எப்படி இருக்கானோ தெரியல. அவன் எந்த நிலையில இருக்கானோ. அவனுக்கு அதிகமா காயம் பட்டிருக்கும். நான் ராஜா பார்க்கணும். நந்தினி, மனோகர் தப்பிச்சுட்டான்.
உன்னோட கூட்டாளிகளுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டான்னா? பிரியா, இந்நேரம் அவனோட ஆளுங்க கிட்ட எல்லா உண்மையும் சொல்லியிருப்பா. ஆனா நானும் தோத்து போக தயாரில்லை. நானும் மற்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு விழிப்புணர்வோட இருப்பேன்.